மாணவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு 24 மணி நேரத்திற்கு ரெட் அலர்ட் தொடரும். தேனி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் அறிவிப்பு. அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களுக்கு தரப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் தொடர்கிறது. காலநிலை மாற்றத்தால் இனிவரும் காலங்களில் தென் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என வானிலை மையம் தகவல். தற்போது 4 மாவட்டங்களில் பெய்தது அதி கனமழைதான் என்றும் மேக வெடிப்பு அல்ல எனவும் விளக்கம். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர் மழையும், ஸ்ரீவைகுண்டத்தில் 62 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் பெற்ற வெள்ள அனுபவங்களை வைத்து தென் மாவட்ட மக்களை காப்பது உறுதி. மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது. இன்னைக்கு காலையில் இங்கே வர்ற வரைக்கும் அதிகாரிகள், அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன். சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம், இது உறுதி. டெல்லியில் பிரதமர் மோடியை நாளை சந்திக்க நேரம் ஒதுக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். மிக்ஜாம் புயல் பாதிப்புகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து ஆலோசிக்கவும் திட்டம். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க ஆளுநர் RN ரவி அறிவுறுத்தல். இயல்பு நிலையை மீட்டெடுக்கும் பணியில் மத்திய மாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளதாகவும் கருத்து. மழை பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய பாஜகவினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அண்ணாமலை தகவல். மோடி கிச்சன்ஸ் என்ற பெயரில் ஆங்காங்கே சமையல் முகாம்கள் அமைக்கப்பட்டு உணவு விநியோகிக்கப்படுவதாகவும் பேட்டி. தொடர் மழையால் தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் தேங்கிய தண்ணீர். நடைமேடைகளையும் ரயில் பாதைகளையும் மூழ்கடித்த மழை நீரால் ரயில் சேவை பாதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். மழை வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்ட உள்ளூர் வாசிகள். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியில் மழை பெய்து வரும் நிலையில் கடல் திடீரென உள்வாங்கியது. 200 மீட்டர் தூரம் வரை கடல் உள்வாங்கியதால் கடற்கரையில் இருந்த நாட்டு படகுகள் தரை தட்டின. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே காட்டாற்று வெள்ளத்தை உள்வாங்கும் கிணறு. வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த கிணற்றுக்கு பல மாதங்கள் தண்ணீர் சென்ற போதும் நிரம்பியதில்லை என தகவல். திருநெல்வேலி ரயில்வே சந்திப்பு பகுதியை முழுமையாக மூழ்கடித்த தாமிரபரணி வெள்ள நீர். ரயில் நிலையம் முன்புள்ள வணிக நிறுவனங்கள், பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள கடைகள் மூழ்கின. திருநெல்வேலி கொக்கிரக்குளத்தில் கரை புரண்டு ஓடும் தாமிரபரணி ஆற்று வெள்ளம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் கரையோர குடியிருப்புகளை சூழ்ந்தது மழைநீர். தொடர் கனமழையால் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தார் பகுதியில் உள்ள கண்மாய்கள் உடைந்து வெளியேறும் வெள்ள நீர். சாலைப்புதூர் கிராமத்தில் வெள்ள நீர் புகுந்து குடியிருப்புகள் மற்றும் கோயிலை சூழ்ந்தது. ஆதி கனமழை எச்சரிக்கை காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் கோவில்பட்டி நகரம். குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. கன்னியாகுமரி 5 கிராமம் காவல் நிலையத்தை சூழ்ந்த மழை வெள்ளம். வீடுகள், கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம், தேரூர், நல்லூர் ஆகிய பகுதிகளை சூழ்ந்த வெள்ளம். ஆறுகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தின் கழகு பார்வை காட்சிகள். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி வெள்ளப்பெருக்கு. தூத்துக்குடி திருநெல்வேலி பிரதான சாலையில் சூழ்ந்த மழைநீர். கனமழையால் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் பாதையில் 5 இடங்களில் மண் அரிப்பு. கற்கள், மணல் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்தரத்தில் தொங்கிய தண்டவாளம். 4 மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு மற்றும் தேவையான நிவாரண உதவிகள் பற்றிய விவரங்களை பாதிக்கப்பட்டவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம். ட்விட்டர், ஃபேஸ்புக் மூலம் தெரிவிப்பதற்கான முகவரிகளையும் வெளியிட்டது தமிழக அரசு. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படைகளைச் சேர்ந்த 425 பேர் தென் மாவட்டங்களில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் தகவல். தூத்துக்குடியில் மழை வெள்ளம் வடிய தாமதம் ஏற்படலாம் என்றும் பேட்டி. கூடுதலாக தேசிய பேரிடர் மீட்பு படையில் இந்த 2 குழுக்கள் இதை விரைவில் அந்த வழியில் இருக்கிறாங்க. விரைவில் அங்கே ரீச் அந்த தூத்துக்குடிக்கு போய் சென்றுவாங்க. நெல்லை நகர் பகுதியில் அதி கனமழையால் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் இடிந்து விழுந்த வீடு. மழை வெள்ளத்தில் வீட்டின் அஸ்திவார பகுதியில் அரிப்பு ஏற்பட்டதால் இடிந்து விழுந்ததாக தகவல். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜேசிபி வாகனத்தில் சென்று உணவு விநியோகம். மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் சிக்கிய மக்களுக்கு உதவி. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.